வாழ்வளமுடன். இன்றைக்கி குல்ஃபி செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பால் 1 லிட்டர், மில்க் பவுடர் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், பாதாம் மிக்ஸ் பவுடர் 100 கிராம், சர்க்கரை 2 ஸ்பூன், முந்திரி 10 பொடியாக கட் பண்ணி வச்சுன்னா, பாதாம் ஊற வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கணும் 10, ஏலக்காய் ஒரு 5. வணக்கம், வாழ்வளமுடன். இன்றைக்கி குல்ஃபி பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு தேவையானது 1 லிட்டர் பால், சர்க்கரை ஒரு 100 கிராம், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், பாதாம் மிக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன். அதில் இப்போ சர்க்கரை அதுலேயே இருக்கும், அதனால் பார்த்து சர்க்கரை போட்டுக்கலாம். இது பால் பவுடர், இதுலேயும் சர்க்கரை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஏலக்காய், பாதாம் 10 பாதாம் உரித்து ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. திராட்சை, முந்திரி 10 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லிட்டர் பால் இந்த கடாயில் ஊற்றிக்கிறேன். நான்ஸ்டிக்னா அடி கண்மண் பாத்திரத்தில் ஊற்றினா நல்லது. பால் கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா கொதித்து பாதியாக சுண்டுற அளவுக்கு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ காய்ச்சி ஆறின பால், அதில் இந்த பாதாம் மிக்ஸு வச்சுருக்கேன். அதில் பாதாம் மிக்ஸ் போட்டிருக்கேன். அடுத்தது மில்க் பவுடர் ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி ஊற்றிக்கலாம். கட்டி எது இருந்தால் கூட இதில் ஃபில்டர் ஆகிடும். அதுக்குதான் இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அது திக்கான உடனே காமிக்கும். சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும். இல்லை க்ரீமி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு அந்த நட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சி அப்புறம் குல்ஃபி மோட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏலக்காய் தூள் போட்டுறேன். எடுத்து மிக்சியில் ஊற்றிடணும். எடுத்து மிக்சியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப எடுத்து அடித்து குல்ஃபி மோட்டில் ஊற்றணும். இந்த வெயிலுக்கு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வீட்டிலே செய்யலாம். அது ஈஸி தான். ஈஸி தெரியுது தான். ஃபாயில் பேப்பரை வச்சு ரப்பர் மேட் போடணும்.
இது ஃபாயில் பேப்பர் ஒட்டி வச்சு இப்போ ஐஸ்கிரீம் குச்சி இன்செர்ட் பண்ணோம். இந்த ஐஸ்கிரீம் குச்சி அதில் இன்செர்ட் பண்ணணும். ஃப்ரீசரில் வைக்கணும். 8 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். செட் ஆகும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துடலாம். ராத்திரி வச்சோம் ஃப்ரீசரில். இப்போ காலையில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஃபாயில் பேப்பர் எடுத்துடலாம். சில்வர் ஃபாயில் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன், அதை எடுத்துடலாம். வந்து டம்ளரில் தண்ணி வச்சுட்டு இந்த ஒரு செகண்டு தண்ணியில் வச்சு எடுத்தால் வந்துடும், ஈஸியாக வரும். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம். ஒன்று சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. குல்ஃபி சூப்பராக டேஸ்ட்டு வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.